கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை என்ன? அதுதான் நீங்க நீதிமன்றம் கேட்டிருக்கு. ஆனா அது குறித்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான ஆய்வுக்கூட்டம் நடத்தி கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள சொல்லிட்டு உயரதிகாரம் கூப்பிட்டு பல முறை முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கலைங்க. நீ வாயால சொல்லலாங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த சீசன்ல எல்லா இடத்துலயும் டெங்கு இருக்கு, எல்லாருக்கும் காய்ச்சல் இருக்கு, எல்லா இடத்துலயும் இது இருக்கு, சரியான மருத்துவர்கள் இல்லை, சரியான மருத்துவமனையில் சரியான மருந்துகள் இல்லை, அவர்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொன்னாரு? மா சுப்பிரமணியம், ஒரு இடத்தில் கூட டெங்கு இல்லை, இவர் எந்த கதையை விடுகிறார் அப்படின்னு ஒரு பேசினார்ல. ஆனா இன்னைக்கு அவரே என்ன சொல்றாரு? 20,000 நபர்கள் டெங்கு காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லிவிட்டு இன்னைக்கு நீனே அதை மீற வேண்டிய நிலைமையில இன்னைக்கு வந்திருக்கிற. அதுக்காக வள்ளுவ பிறந்தகை அதான் சொல்லுவார், என்னன்னா தன்னஞ்சு அறிய பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று சொல்லுவார். ரொம்ப அழகா